சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஐயோ, எல்லாம் கனவா? அதுக்குள்ள டூயட் ரேஞ்சுக்கு போயிட்டோமே. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, சாப்பாட பார்த்தாவே தெரியுதே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அது இல்லாம உங்க கையில வேற பிணைஞ்சு கொடுக்குறீங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், நீங்க நீங்க ஊட்டி விடுங்க. சரி சரி. என்னங்க இது? இது சாதம், இது ஸ்பூனு. கையில காயம் இருக்குல்ல, கையில சாப்பிட முடியாது, ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுங்க. ஏங்க, இதுல எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. அது கைய சுட்டுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வேற வழியே இல்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிடுங்க. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க. இப்போ ஒரு நடிப்பை போட்டுற வேண்டியதுதான். பாத்தீங்களா? என்னங்க இது? பெரிய கல்லஞ்சக்காரியா இருப்பா போல. சாப்பிடுங்க. என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டா. சாப்பிட வேண்டியதான் நம்மளே. கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம், போதும். செல்வி, உண்மை என்னன்னு தெரியாம அண்ணன் உங்களை கோச்சுக்கிட்டாரு. என்னாலே ஒன்றும் சொல்ல முடியல. அவர் உங்களை திட்டினதுக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது. உங்க அண்ணன் காரணமே இல்லாம என்கிட்ட கோச்சுக்கிறதும் திட்டுறதும், நீங்க அதை வேடிக்கை பாக்குறதும், அவருக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறதும் இதென்ன முதல் தடவையா? விடுங்க, பரவாயில்ல. இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது செய்யாம இருங்க, அதுவே போதும். அப்படிலாம் இல்லைங்க, இது உங்களுக்காகப்பட்ட காயம், தன்னால ஆறிடும். உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்ததால சாப்பிடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஆனா இது எல்லாத்தையோட உங்க மனசுல இருக்க காயம் எவ்வளவு பெரிய வலியை கொடுக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தண்டனையா என் கையில இருக்க காயம் அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு தான் நினைச்சேன். அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டதுனால என்னால போகாம இருக்க முடியல. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்தேன். நீங்க நினைச்சதுதான் தப்பு. உங்க அண்ணன் சொன்னது சரிதான். எது எப்படியோ, எனக்காக நீங்க கடைசி வரைக்கும் நிக்காம அண்ணன் சொன்னதும் அவர் பேச்ச கேட்டுட்டு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு வந்தீங்களே, அதுவே போதும். எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. என்ன நான் பாத்துப்பேன். உங்க காயமும் சீக்கிரமே ஆறிடும். ஆனா நீங்க செய்யற காரியம் எதுவும் என் மனசுக்குள்ள இருந்து மறையாது. அந்த காயம் எப்பவும் இருக்கும்.
என்னங்க? என்ன மாப்பிள்ள சாப்பிடாமலே ரூமுக்கு வந்துட்டீங்க? இல்ல எனக்கு சாப்பிட மனசு இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கீர்த்தி நீ போய் சாப்பிடு. என்னங்க நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? வாங்க போய் சாப்பிடலாம். அதான் எனக்கு சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. என்ன மாப்பிள்ள எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நீங்க இப்படி கோவப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இப்படிதான் உங்க தம்பி வேலுவும் சாப்பிடாம மயங்கி கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களும் சாப்பிடாம உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அத பத்தி பேசாத கீர்த்தி. வேலு சாப்பிடாம மயங்கி கீழே விழுந்தாங்கறத கேக்குறதுக்கே ஆத்திரமா வருது. உங்களுக்கு உங்க தம்பி மேல அக்கறை இருக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம் வேலு தம்பி நல்ல பையன், அவனுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு பாருங்க. இத்தனை வருஷத்துல எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்தப்ப கூட நாங்க யாரும் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருந்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடல மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை அமையலன்னா இப்படிதான் மாப்பிள்ள கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? முதல்ல இத பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். நம்ம குடும்பத்தாளுங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு அடங்காப்பிடாரியே உங்க தம்பிக்கு கட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவ பணக்கார திமிர உங்க தம்பி கிட்ட காட்டி அவனை ஓட விட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்த சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அந்த செல்வி இருக்காளே அவ நம்ம வேலு தம்பிய. மா நீ சும்மா இருமா, அவரே பாவம் ஏற்கனவே மனசு வருத்தத்துல இருக்காரு. நீ வேற இந்த விஷயத்த சொல்லி அவரை இன்னும் வருத்தப்பட வைக்காதம்மா, விடு. கீர்த்தி அத்தை என்ன சொல்ல வராங்க? நீ ஏன் தடுக்கிற? அத்தை நீங்க சொல்லுங்க. அது வந்து மாப்பிள்ள, நம்ம வேலு தம்பிக்கும் செல்விக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் சொல்றேன். என்ன பிரச்சனை அத்தை? புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. மா விடுமா, நீ அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயமா? ஏங்க நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் புருஷன் பொண்டாட்டியவே வாழாத இருக்கிறவங்களுக்கு என்னடி இருக்கு தனிப்பட்ட விஷயம்? என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, இன்னும் அவங்களுக்குள்ள தாம்பத்தியமும் நடக்கல, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. வேலு தம்பி பாவம் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள ரணவேதனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. என்ன கீர்த்தி அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அம்மா சொல்ற எல்லாமே உண்மைதான். செல்வி எதுக்கு வேலுவை இப்படி பழி வாங்கணும்னு எனக்கு புரியலங்க. உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம்னு காட்டி இந்த குடும்பத்தையும் நம்மளையும் ஏமாத்திட்டு இருக்காங்க.